வேர்க்கடலை சாப்பிட விடுங்க. வணக்கம் வியூவர்ஸ், வேர்க்கடலை சாப்பிட விடுங்க. வெல்கம் பேக். வேர்க்கடலை சாப்பிட்டு முடிங்க. ஓகே ஓகேயா, சரி ரைட்டு. ஸோ இது வந்து பூமர் அங்கிள் எபிசோட் நம்பர் வந்து விசாரிக்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா கடன் அட்டை. இல்லை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. கடன் அட்டையால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வீடியோ இப்போ உடனே முடிச்சிடலாம். ஏன்னா அப்படி ஒரு நன்மைகள் வந்து ரொம்ப இருக்கிறது கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான நன்மை. கரெக்டா? சரி, நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இப்போ நானே பேசுகிறேன். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இந்த கூட்டு சேருவாங்கல்ல. ஆமாம், இந்த வடிவேல் காமெடியில் மல்லிப்பூ விற்கிறவனும் டிரைவரும் கூட்டு சேர்ற மாதிரி நல்ல கூட்டுடா அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் பேங்க்காரனுங்களும் கூட்டு சேர்ந்துப்பாங்க. கூட்டு சேர்ந்துக்கிறது ப்ரோ. இதில் ஆனால் கொடுமை தெரியுமா, ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்துப்பாங்க இவனுங்களுக்குள்ளேயும். ஆமாம், ஃப்ளிப்கார்ட் அமேசானும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்மளை வச்சு செய்வாங்க. இப்போது ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து இப்போ எஸ்பிஐ கார்டு நீங்கள் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க. அதுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 99 rupees. நம்ம சம்டைம்ஸ் வந்து 199 போடுறோம். 199 அந்த மாதிரி ஏதோ வருது. அந்த மொபைலை ஃப்ளிப்கார்ட்காரன் டெலிவரியே பண்ண மாட்டான். அவன் பிரில்லியன்ட் எப்பயுமே. அது ஆமாம், ஏன்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறது. டெலிவரி பண்ண மாட்டான். அதை வந்து அந்த மெர்ச்சன்ட் வந்து உங்களுக்கு இஎம்ஐயை ரிட்டர்ன் பண்ணிடுவான். நான் பிடிச்ச காசை கொடுத்துட்றேன், போயா பழச்சு போயா கொடுத்துட்றானா. ஆனால் அந்த ப்ராசஸிங் 99 rupees பேங்க் 199 பண்ணும். 199 அதை பேங்க் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிடும். பொருள் நமக்கு வரல. ஓகே, நாம் வேண்டான்னு சொல்லலை, அவனே அனுப்பலை. அதே மாதிரி அந்த இஎம்ஐயை நம்மளே தான் ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணணும். இஎம்ஐயும் ஆமாம், அதுக்கு ஒரு சில பேங்க்கு 3%. அதுக்கும் 30,000 ரூபாய்க்கு 3% எவ்வளோ? 9,000 ரூபா. ஒரு மொபைலே வாங்கலை, நான் கண்ணில் கூட பார்க்கல, 1000 ரூபா அழுதுருப்பேன். 1000 இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. இதுக்கு நம்ம ஏதாவது அட்லீஸ்ட் இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது கேட்க முடியுமா உங்ககிட்ட? இல்லை, அதெல்லாம் நான் கேட்டுட்டேன். வண்டியாகவே கேட்டுட்டேன். அவங்க யாருக்கிட்டையுமே ஒழுங்கான பதில் இல்லை. ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எங்கிட்ட எஸ்பிஐயோட பேசின கால் ரெக்கார்ட் இருக்குது. கிரெடிட்டில் வந்து பேலன்ஸ் ஒரு 13,000 ரூபா தான் நான் கட்டணும். அந்த 13,000 ரூபாயே நாங்கள் கட்ட வேண்டாம். ஆனால் ஒரு கணக்கு போட்டு ஒரு பொய் கணக்கு போட்டு ஒரு 13,000 ரூபா நீங்கள் கட்டணும். 7,000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 13,000 ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்டால் இத்தனை தடவை கிட்ட ஒரு 20 தடவைக்கு மேலே பேசியிருப்பேன். யாருக்குமே பதில் தெரியல. 20 தடவை பேசுனீங்களா? 20 தடவைக்கு மேலே பேசியிருக்கேன். யாருக்கிட்டையுமே பதில் தெரியல. வேறு மொழியில் பேசுகிறவங்ககிட்டயாவது பேசலான்னு பார்த்தா அவன் மிரட்டுறான். நான் நீ இவ்வளோ பே பண்ணணும், நீ பே பண்ணுங்கிற ரேஞ்சில் மிரட்டுற துணியில் தான் பேசுகிறாங்களே தவிர. என்ன கார்டு ப்ரோ? எஸ்பிஐ. ஓ, அவன் டுபாகூராச்சே. நம்மளாம் என்ன நினைப்போம், எஸ்பிஐ பேங்கோட கார்டுன்னு நினைப்போம். அது பாவம் யாரோ பிரைவேட் நடத்துறாங்க. ஆமாம் ப்ரோ. எப்படின்னா இது புது இன்ஃபர்மேஷன் இல்லை, அதாவது உங்களுக்கு அது புது இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பஜாஜ் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரைவேட் இவர் தான் அந்த பேர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்களாம். நான் கேட்டேன், எங்க எஸ்பிஐ இருக்கு, எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டுக்கு இது போடலாமேனா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு 2 ஆஃபீஸ் இருக்கான் சென்னையில். இல்லை, ஆக்சுவலாக எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, பிளாட்டினம் கார்டுன்னு. கிரெடிட் கார்டு இவர் ஏடிஎம் கார்டே யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கள் அப்பா. நான் நேரில் போய் சலான் எழுதி கொடுத்து அமௌண்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆள் தான் எங்கள் அப்பாவும். அப்படி தான். சரியா? அப்படி இருக்கும்போது இவங்க தலையில் வந்து ஒரு கிரெடிட் கார்டை கட்டி விட்டு போயிட்டானுங்க. இதில் வேறு இயர்லி ஃபீ, மெயின்டெனன்ஸ் ஃபீன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் சொல்லலை. எவ்வளோ ஸ்வைப் பண்ணால் அது வேவர் ஆகும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த மாதிரி கொடுத்து பாவம் அவர் செத்து போனதுக்கு அப்புறமா அவர் ஒரு 3 வருஷம் கட்டலைன்னு சொல்லி ஃபைனோட கட்ட சொன்னாங்க. செத்து போனவங்க எஸ்பிஐ தான் பாவம், அதில் தான் வேலை பார்த்தார். அது ஆக்சுவலாக இங்கேயும் அதே மாதிரி தான் ஆச்சு. எங்கள் பக்கம் என்ன ஷாக்னா, எஸ்பிஐங்கிறது எவ்வளோ பெரிய பேங்க்கு, ஒரு நேஷனல் பேங்க்கில் என்னப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா கார்டுக்கு நாங்கள் பே பண்ண வேண்டியதெல்லாம் பே பண்ணிட்டோம். அவன் என்ன பண்ணியிருக்கான், கார்டுக்கு பே பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எஸ்பிஐ பிரான்ச் இங்கே இருந்தது, குரோம்பேட்டில் இங்கே இருந்தது பக்கத்துலேயே. எழுதி கொடுத்தோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் அதான் நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்களே, ஃபார்மெலாம் சரண்டர் பண்ணுற மாதிரி, கார்டை உடச்சி போட்டு முடிச்சிருங்க, க்ளோஸ், அவ்வளோதான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரைவேட் பாடி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம கார்டை உடச்சாச்சு, கிரெடிட் கார்டு வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் வந்து இயர்லி ஃபீ போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். சரியா? ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்போ இந்த இயர்லி ஃபீ என்ன இருக்கும், அது டியூவாக இருக்கும். இவங்க எல்லாமே வந்து கடவுள் மாதிரி நினைக்கிறேன். இல்லாத ஒரு விஷயத்துக்கு காசு நம்மக்கிட்ட வாங்கிக்கிறது. அதான் இப்போது அது அவன் ஃபீ போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ என்னென்னா இயர்லி மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஃபீ இருக்கும்ல, அந்த ஃபீ போட்டுக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த ஃபீ என்ன இருக்கும், அது திரும்ப நீங்கள் கேட்டல ஃபைன் போட்டு இந்த கிரெடிட் கார்டு சும்மாவே இல்லை. கடன் அட்டை நம்ம என்ன பண்ணியிருப்பான், வட்டிக்கு மேலே வட்டி குட்டி அப்படின்னு போயிட்டே இருக்குது.
திடீர்னு ஒரு நாள் வருது, நம்ம எதுவுமே வாங்கல, ஃபஸ்ட்டு 6000 பே பண்ணு அப்படின்னு வருது, வீட்டுக்கு லெட்டராக வருது. என்னடா இது கார்டெல்லாம் நம்ம கொடுத்து ஏதோ உடச்சி போட்டு பல வருஷம் ஆகுது, என்ன இப்போ வருது. அப்புறம் சரி ஏதோ தப்பாக வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிங்க அதையும் கழிச்சு தூர போட்டு நம்ம பாட்டுக்கு இருந்து திரும்ப அடுத்த வருஷம் அது மாதிரி டைம் கழிச்சு வருது. அப்புறம் எங்கள் அப்பா ஃபோன் நம்பருக்கு கால் வருது, நீங்கள் எப்போ இதை பே பண்ணுவீங்க, அது நக்கலா இது எப்போ பே பண்ணுவீங்க, நான் ஏன் பண்ணோம். அப்புறம் நேராக போயிட்டு எஸ்பிஐ இருக்கு இல்லையா, எஸ்பிஐ பேங்க்கே போய் நம்ம இந்த ஏரியாவுக்கு மேனேஜர் இருப்பாங்கல்ல அவங்கள போய் மீட் பண்ணோன்னே இந்த மாதிரி என்னது இது கார்டுக்கு நாங்கள் லெட்டர் கொடுத்தாச்சு, லெட்டரோட ப்ரூஃப் நம்ம 4 நேரம் என்னாச்சுன்னா கொடுத்த லெட்டரை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். அதில் எல்லாமே எழுதி கார்டு நம்பர் இதுதான், இது சரண்டர் பண்ணுறோம், இப்போதைக்கு 0 பேமெண்ட் நில்லு, எதுவுமே இல்லை, நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் அதுக்கப்புறம் பே பண்ணிங்களா இல்லை காசு வாங்கினாங்களா? ஒன்றும் பண்ணல. அங்கே போய் சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் பேங்க் வேறு இது வேறு, நீங்கள் இதை பற்றி கண்டுக்காதீங்க. இவன் என்ன இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் சரண்டர் பண்ணதுக்கான லெட்டர் இருக்கு ஒன்று, ப்ளஸ் கார்டும் நம்ம யூஸ் பண்ணல, உடச்சி எப்பயோ போட்டாச்சு. நீங்கள் இது மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னா இதுக்கு மேலேயும் திரும்ப வருதுன்னா நம்ம என்னென்னு பார்ப்போம், ஆனால் அது கிடையாது, பண்ணக்கூடாது, வரக்கூடாது, இது வந்து ஒரு ப்ரைவேட் பாடி தான் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் எங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்து நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க, ஒரு பிரச்சனை இல்லைனாங்க. திரும்பியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் வரல. ஸோ இது எப்படின்னா பயந்தவன் என்ன பண்ணுவான், சிபில் ஸ்கோர் அடி வாங்கிறோம், அது அடி வாங்கிறோம், இது அடி வாங்கிறோம்னு சொல்லி ஒரு சிலர்லாம் போயிடுவாங்க. பயத்தை நடுத்தரத்துக்காரங்க கிட்ட இருக்கிற பயத்தை இந்த சோ கால்டு கார்ப்பரேட் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லா வகையிலையும் சுரண்டுறாங்க. வேலை செய்கிறவங்கிட்ட இருந்தும் சுரண்டுறாங்க, வெளி ஆள்கிட்ட இருந்தும் சுரண்டுறாங்க. அதுவும் ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் அநியாயம். ஒரு பாக்ஸை பிரித்து தரத்துக்கு 59 ரூபா, பேக்கிங் சார்ஜ் ஒரு 49 ரூபா. இதை தவிர இதெல்லாம் பண்ணியும் அந்த ப்ராடக்டே நம்ம கைக்கு வராது. ஐயோ அதெல்லாம் நிறையா ப்ரோ. இப்போ நிறைய பேர் பிரித்து தரவன் வந்து ஒழுங்காகவும் தர மாட்டான், கீழே போட்டு உடச்சிருவான். அது நடந்திருக்கு நிறைய இடத்துல. கீழே போட்டு உடச்சிட்டு நான் அதுக்கு பொறுப்பு கிடையாதுன்ட்டும் போயிடுவான். நாம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனோம். இல்லை நிறைய கொடுமை நடந்திருக்கு ப்ரோ. நம்ம மக்களே பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். ஒரே ஒரு விஷயம், மக்கள் ஒரு தடவை இவன் போடுற அந்த ஆஃபரை அது எய்தர் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ வாங்காமல் இருக்கணும். அது மக்களை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வாங்காமல் இருக்கணும்னா என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, இது இக்கரைக்கு அக்கறை ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு ப்ரோ. இப்போ இங்கே ஆன்லைன் வரும்போது பிக் பிளேயர்ஸ்னு இவங்க 2 பேரும் தான் ப்ரோ. ஸோ இவங்களை வந்து நம்ம இப்போ புறக்கணிக்கிறது ஒரு பக்கம் ஓகே, இவங்களை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலான்னு வைங்களேன், இவன் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆஃப்லைன் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய தூண்டிலாக போடுவோன்னு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது நான் போன தடவை வந்து இந்த நோக்கியா கதையெல்லாம் சொன்னேன் தெரியுமா, நோக்கியாவில் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ அவன் இருக்கும்போது வந்து நாங்கள் இப்படி தான் இருந்தோம், கஷ்டப்பட்டு வரவங்க வயசானவங்களுக்குலாம் ஏதாவது இஷ்யூனா நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிடுவோம், ஃபன்னாக இருக்கும் ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. எத்தனை இடத்துல இப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு ஹியூமனிடேரியன் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து எவ்வளோ பேர் இப்போ வந்து முன் வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சேல்ஸ் பர்சனுக்கு ஒரு டார்கெட் இருந்துருது. ஆமாம், எல்லா இடத்துலையும் இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிராண்டுக்கு ஒரு டீமை கொடுத்துருப்பாங்க, இந்த டீம் இதை பார்த்துக்க, அந்த டீம் இதை பார்த்துக்க. என்னன்னா ஒரு கவர்மெண்ட் இதுலேயே இருக்கிறவங்களுக்கே கூட டார்கெட் கொடுத்துட்றாங்க. நான் டார்கெட் ஓடி ஒவ்வொருத்தந்தா பிடிங்கின்னு வந்தா நீ என்கிட்ட இருந்து பிடிங்கின்னு போயிடுவேன். சரி, அதான் மொத்தம் வந்து டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது ப்ரோ. இப்போ ஃபோன் சேல்ஸில் எல்லா இடத்துலையும் இருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னா அந்த இடத்துல வந்து அவங்களோட நேர்மையும் நீதியும் அப்படியே புதைக்கப்படுதோ. ஏன்னா இப்போ என்ன ஒன்றா அவர் நியாயமாக இருக்காரு, நேர்மையாக இருக்காருன்னு வைங்களேன், உள்ள ஒரு வயசானவங்க வராங்க, அவங்க வந்து ஒரு 10,000 எடுத்துகிட்டு வராங்க. என்கிட்ட இருக்கிற கால் கான்வர்சேஷன்லேயே கூட அந்த பேசின பொண்ணுக்கிட்ட சொல்கிறேம்மா, நீ எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறியோ அதே மாதிரி தான் நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. ஆமாம், நான் யாருன்னு தெரியணும்னா 4 பேர்கிட்ட போய் கேட்டுன்னு வந்தேன்னு. இல்லை, நான் யாருன்னே உனக்கு தெரியாது. என்னுடைய கோவமோ என்னுடைய வருத்தமோ இல்லை நான் சந்தோஷமாக உங்ககிட்ட கன்வே பண்ணுற விஷயத்த ஃபோனில் நீ பேசுகிற, அப்படி தான் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற. கரெக்ட் தான். உன்னோட காசை உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு 199 ரூபா ஒரு 99 ரூபா எடுக்கிறாங்க. நீ பணம் கிரெடிட் அதெல்லாம் கட்டி முடிச்சிட்ட, அதுக்கப்புறமாவும் நீ கட்டலை, இவ்வளோ கட்டணும், 2022 ஒரு இஎம்ஐ நீ வாங்கியிருக்க, அது நீ கட்டலை அப்படின்லாம் சொல்லி நீங்கள் காசு கேட்டா 2024 அப்போ இத்தனை நாள் நோட்டிஃபை ஆயிருக்கணும்ல, இவ்வளோ நாள் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏதோ கணக்கு கொடுக்குறீங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஏதாவது எங்கேயுமே போய் பேசுகிறதுக்கு ஆளே இடமே இல்லை. ஸ்டேட் பேங்க்குக்கு போனால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஸ்டேட் பேங்க்கில் சொல்கிறான். இதனால தான் ப்ரோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இவங்க கடைசியாக பேசுகிற கால் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் ஒரு அட்ரஸ் இருக்குது, நாங்கள் வேணால் அதை தரோம், நீங்கள் நேரில் போய் பாருங்கள். அதாவது தரல இல்லை இது இந்த மாதிரியான சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்குன்னு மனுஷங்க இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுமா, செல்லர் வந்து பொருளை வந்து சேல் பண்ணிடுறான், ஆனால் டிஸ்பேச் பண்ணல, நமக்கு வந்து சேரல, அப்புறம் கடைசியில் கேன்சல் பண்ணுறான். இந்த மாதிரி டுபாகூர் செல்லரும் இருக்காங்க. அதே சமயம் வாங்குற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை வாங்கிவிட்டு அது சரியாக வேலை செய்யலன்னு ரிட்டன் வந்து பனியன் சட்டி வச்சு அனுப்புகிற டுபாகூர் பையர்ஸும் இருக்காங்க. ஓகே, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கான ரிலவன்சி நல்லாவே ஃபீல் ஆகுதுங்கிறேன். இல்லை, ஆனால் அந்த மாதிரி இப்போ வைக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி வச்சு அனுப்பிச்சதுனால தான் இன்றைக்கி நேர்மையாக இருக்கிறவனுக்கும் இது இல்லை, ஃப்ளிப்கார்ட் வந்து திறந்து காமிச்சிட்டு
அந்த மாதிரி இல்லை அவன் அதை பாருங்க நான் எவ்வளோ நல்லா தெரியுமா உனக்கு கொடுக்குற பொருளை பிரித்து பார்த்து உனக்கு அங்கேயே வச்சு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாமா உடனே அதுக்கு ஒரு காசு அவனே பனியன் சட்டி அனுப்பிச்சிடறான். இப்போ நடந்துருச்சு. அதுவும் அனுப்பிச்சிட்டானா? மணியன் சட்டியாக அனுப்பல, வேற ஆர்டர் பண்ணது ஒரு ஃபோனு வேறு ஃபோன் வந்துச்சான். ஃபோன் நத்திங் கம்பெனியாக இருக்கும். நத்திங் கம்பெனியா? இல்லை ஆர்டர் பண்ண ஃபோன் வேறு வந்தது வேறு. இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியுமா இதில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில்? இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, வீட்டில் உங்கள் பொண்ணு மட்டும் இருக்கா. அம்மா அப்பா ஆர்டர் போட்டதுதாம்மா ஃபோன்மா வந்துருச்சான்னு ஃபோனை நல்லா செக் பண்ணிக்கம்மா, அந்த அங்கிள் பிரித்து காட்டுவாங்கம்மா நீங்கள் சொல்லிடுறீங்க. அவன் பிரித்து காட்டிட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறான். ஓகே. ஆனால் என்ன தெரியுமா, நீங்கள் ஆர்டர் போட்டது போக்கோ ஃபைன் வச்சுக்கோங்க, வந்தது இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்களே ஷூ அந்த இது. ஐயோ சரியா? இப்போ உங்கள் பிள்ளை என்ன பண்ணோம், அப்பா சொன்னார் ஃபோன் ஒன்று வந்துருச்சு வாங்கி உள்ளே வச்சுக்கோம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பார்த்ததுமே அது வேறு ஃபோனா? ஹூய் என்னையா இதை போய் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டை கான்டாக்ட் பண்ணிங்க. நீங்கள் ஐயோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தானே பண்ணேன், ஃபோனை கையில் கண்ணில் காமிச்சு தானே உன்ட்ட கொடுத்துருக்காங்க, நீ அப்போ அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ இது இல்லைங்கிற அப்படின்வாங்க. வெரி குட். ஸோ அதுக்கு என்ன ஒரு வழினா, யாராக இருந்தாலும் வீடியோ கால் பண்ணிடுறது நல்லது. வீடியோ கால் பண்ணி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு பதில் டேரெக்டாக நேரில் போய் பார்த்து வாங்கிடுறது நல்லது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் ஏங்க வேர் ஹவுஸ் மாதிரி ஸ்டோர் வச்சுக்கோங்கன்ற. அதான் ஃப்ளிப்கார்ட்டுங்கிற ஒன்றுலேருந்து டெலிவரி வரது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட் தான். நான் எஃப்ஐ ஆர்டர் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆர்டர் போட்டு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு. எஃப்ஐ அவுடேட் ஆகி அடுத்து இப்போ X6 Pro வந்து அது நல்லா சூடாகி பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸாக வேலை செய்யுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா, இந்த ஐடியாவை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? எந்த ஐடியா? ஆர்டர் அண்ட் பிக்கப் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு நம்ம யூஎஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் கூட இடையில வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சில நேரம் அப்படி தான் பிக்கப் யுவர் செல்ஃப் தான். அங்கே போய் நான் கேட்டு தானே என்னோட செட்டு 8000 ரூபா கொடுத்த செட்டுக்கு 1400 ரூபா தரேன்னு சொன்னேன். இல்லை அந்த பிக்கப் யுவர் செல்ஃபே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுதுன்னா, தாம்பரத்தில் ஒரு பிக்கப் சென்ட்ரு, சரியா, பல்லாவரத்தில் ஒரு பிக்கப் சென்ட்ரு, மீனம்பாக்கம்ல ஒரு பிக்கப் சென்டர், நமக்கு பக்கமாக இருக்கு வாங்குறவனுக்கு. ஒரு ஊர்லேயும் அந்த மாதிரி பிக்கப் சென்டர் வச்சு அங்கே போய் கொரியர் விடட்டும், மக்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிட்டோம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா இல்லை இந்த பிரச்சனையை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன். ஏன்னா பாதி நேரம் என்ன ஆகிடுதுன்னா, வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறது தப்பான பொருள். இருக்கட்டும், இப்போ நான் போய் வாங்கிட்டா 100 ரூபா அவனை கொடுத்துருவானா? நீங்கள் தான் பே பண்ண மாட்டீங்களா, அப்புறம் எனக்கு அவன் 100 ரூபா தரணும். ஓகே, நல்ல விஷயமா இருக்கு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்கிறது அவன் வந்து கொடுக்குறதுனால தானே உனக்கு கஷ்டம். உன் வேறு ஹவுஸ்க்கே நான் வரேன், உன் பிக்கப் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நான் வந்து அங்கே இருக்கிற உன்னோட மேனேஜர் முன்னாடியே பார்சலை பிரித்து நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். பிரித்து காட்டுறது காசு வாங்குவான். அப்போ நம்ம பிரிச்சுக்கலாம், போகும்போது நம்மளே பிளேட் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஆமாம், ஓகே தானே. ஆனால் இதெல்லாம் ஒத்துப்பானுங்களா? மாட்டாங்க, காசு அதில் நிறைய வருது, அதனால் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போது நார்மலாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இல்லை, இப்போ அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அந்த பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூ அந்த மல்லிப்பூ வடிவேல் மல்லிப்பூ கான்ட்ராக்ட் மாதிரி தான். அந்த டிரைவர் 99 ரூபா எனக்கு கிடைக்கும், 50 ரூபா எனக்கு, 49 ரூபா உனக்கு. ஸோ ப்ராடக்டே வரல, வராத ப்ராடக்ட்டுக்கு ஒரு இஎம்ஐ, அதுக்கு ஒரு 3% சார்ஜஸ்ஸு, இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ வேறு 99 ருபீஸ். 199 ப்ரோ, நீங்கள் 99 சொல்கிறீங்க. அது ஐசிஐசிஐ, அது வந்து அமேசானில். வா, அமேசானில் 199ஆ? அமேசானில் வந்து 10க்கு 8 ப்ராடக்ட் வந்துடும், 2 தான் வராது. ஃப்ளிப்கார்ட்டில் 10க்கு 7 ப்ராடக்ட் வராது, 3 தான் வரும். 3 வருமா? நான் கூட அப்படியே வயசு வாசாங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சரி, ஆக மொத்தம் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்குறது தப்பு அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. பட் கிரெடிட் கார்டில் வந்து ரொம்ப அளவுக்கு மிஞ்சிய ஒரு சில பொருட்களை வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் போடும்போது ஆர்டர் போட்டப்போ ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் டெலிவரி ஆகும்போது தப்பாக ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியான விஷயங்கள். ப்ராடக்ட்டே வரலனாலும் மினிமம் 99 ரூபா உங்களுக்கு அது தவிர வந்து இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அது ப்ராசஸ் ஆகிறது தவிர, இன்கேஸ் வந்து வேறு ஏதாவது கேன்சலேஷன் அது இதுன்னு சொல்லி நடந்து அதுக்கு வந்து 1 மந்த் ஆகி அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ கேட்டிருப்பான். அந்த எஸ்பிஐலாம் என்ன ஒன்றுனா, நீங்கள் 40,000 ரூபா கடன் வச்சுருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 17,000 ரூபா உங்களுக்கு கடன் இருக்குங்க. 26,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்குறீங்க. இந்த 26,000 ரூபா மொபைல் வந்து உங்களுக்கு வரல. அந்த இவன் வந்து இஎம்ஐ இவன் வந்து இது கொடுத்துட்றான், ரிட்டர்ன் கொடுத்துட்றான் காசை. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம 17,000 ரூபா கொடுக்கும், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும், நம்ம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 17,000ன்னு வச்சுக்கோங்க. இந்த 26,000 வருதுல்ல, இவன் என்ன பண்ணுவான்னா அந்த 26,000 வரவில் காமிச்சு மைனஸில் கணக்கில் கொண்டு போவான். -10,000 ரூபா நீங்கள் இந்த மாதம் பே பண்ணவே வேணான்னு. அடுத்த மாதம் என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் கேன்சல் ஆகிடும்ல, போன மாதம் கட்ட வேண்டிய பேமெண்ட், இந்த மாதம் கட்ட வேண்டிய பேமெண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து 17,000 ரூபா கட்டு. 17,000 ரூபா கட்டுன்னு சொன்னால் பரவாயில்ல, 22,000 ரூபா கட்டுமா? ஏன்டான்னு கேட்டால், நீ ஒரு 24,000 ரூபாய்க்கு ஒரு விஷயம் வாங்கினால அதுக்கு இஎம்ஐ 4,000 ரூபா யார் கட்டுவான்னு கேட்பான். அந்த காசு தான் ரிட்டர்ன் வந்துருச்சு, அதுக்கு நான் இஎம்ஐ கட்டணும். கரெக்டு தான். அந்த இஎம்ஐ இல்லையா, உன் காசு வந்துருச்சு, அந்த இஎம்ஐ கேன்சல் பண்ணு அப்படின்னு சொன்னால், சரி அந்த 26,000 ரூபாய்க்கு 3% கட்டு. இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? கடைசி வரைக்கும் மல்லி
ஓகே. ஸோ அதான் மொத்தம் கிரெடிட் கார்டில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு கிரெடிட் கார்டு ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் பேசாமல் ஆஃப்லைன்லேயே போயிட்டு கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ சாம்சங் ஸ்டோர்லலாம் கூட அஃபிஷியலாக இருக்குன்னு போது நேரில் நீங்கள் ஃபோனை பார்த்து அங்கேயே யூஸ் பண்ணி செட்டப்லாம் முடிச்சு வாங்கிட்டு வரலாம். ப்ராப்ளம்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கேயே ரிட்டர்னும் பண்ணிடலாம். 7 நாள் எப்படியும் நீங்கள் அங்கே வாங்கினாலும் அதே சாம்சங்க்கு தான் கொண்டு போய் 7 நாளில் கொடுக்கணும். ஆமாம், அதில் ஹைலைட் என்ன, நீங்கள் அங்கேயே வச்சு பிரித்து எல்லாத்தையும் பார்க்குறனால அப்பயே பிடிக்கலனாலும் ஒன்றுமே இல்லை. எனக்கு Xiaomi ப்ராப்ளம் வந்ததுங்க. ஆமாம், 7 நாளைக்குள்ளே ப்ராப்ளம் வந்தது. 4 ஃபோன் மாற்றி கொடுத்தாங்க. 4 ஃபோன்லேயே எனக்கு பிரச்சனைனதுக்கப்புறம் 5வது கேஷ் கொடுத்துட்டாங்கல்ல. இத்தனைக்கும் எம்ஐ ஸ்டோரில் வாங்கினது. ஆனால் எம்ஐ ஸ்டோரில் வாங்கினாலும் அவன் என்ன சொல்கிறான், நீ எம்ஐ சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போன்றான். ஓகே, அதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போ. சர்வீஸ் சென்டர்லேயும் நீட்டாக என்ன பண்ணுறான்னா, அவன் எம்ஐ ஸ்டோர்லேருந்து புது மொபைல் தான் வாங்கி அங்கேயும் அன்பாக்ஸ் பண்ணுறான். ஸோ அவங்க வந்து மொத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஸ்டோரில் நீங்கள் வாங்க ஒரு லாஜிக் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆமாம். பட் இதே வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு ஒரு டெஸ்ட் ஆள் அனுப்புறேன்னுவாங்க. ஒரு இன்ஜினியர் அனுப்புகிறோம், அவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ளிப்கார்ட்லலாம் நான் ஒரு கட்டில் வாங்கிட்டு வந்து மாட்டினவன் உடச்சிட்டான். உடச்ச போது நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, அவன் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் அவன் மாட்டும்போது அந்த கோடு இந்த பக்கம் இருந்தது, நீங்கள் நகர்த்தி வச்சுருக்கீங்க, அதனால் அது உடஞ்சி போச்சுன்னு இருக்கான். எடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஆதாரம் காட்டுறோம். அந்த கட்டில் வந்து முடுக்கும்போது இந்த இடம் உடஞ்சி போயிருக்கு பாருங்கள், வீடியோ எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். அந்த வீடியோவிலேருந்தே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், அவன் மாட்டும்போது லைட்டாக விரிசல் தான் விட்டுருக்கு, நீங்கள் நகர்த்தும் போது உடஞ்சிருச்சு. அந்த விரிசல் வந்து பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தா அந்த பெருசானதுக்கான காரணம் நீங்கள் நகர்த்திருப்பீங்க. சரி, கிராக் ஆனதுக்கு என்ன தான் பதிலாம்? அது வந்து கிராக்காக தான் செய்யும். ஓ, கட்டில் கிராக்காக தான் செய்யும். ஓகே, புது கட்டிலுங்க, அது மாட்டும்போது சரியாக மாட்டிருக்கணும். சரி, உங்களால் தானேங்க வந்து மாட்டினாங்க. இல்லை சார், மாட்டும்போது அவர் சின்னதாக தான் உடச்சிருக்காரு, இப்போ அது பெருசாக இருக்குல்ல, நீங்கள் அதில் படுத்திருப்பீங்க, பெருசாக இருக்கும். இதெல்லாம் ரீசன். கட்டில் நான் படுத்தேன்ல, தப்பு ப்ரோ, நீங்கள் படுக்கக்கூடாது. உடஞ்ச பொருள் மேலே நீங்கள் படுத்தீங்க. அதுதான் இந்த மாதிரிலாம் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு சதீஷ்னு ஒரு 2-3 சதீஷ் பேர் ஒரே பேரில் தான் வருவாங்க. பாவம், அதே ஃப்ளிப்கார்ட்டில் எங்களுக்கு டெலிவரி கொடுக்குற சதீஷ்னு ஒருத்தர் நல்ல மனுஷன் இருக்கார். இவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 23,000 ரூபா நாமம் போட்டாங்க. முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் சண்டை போட்டு கடைசியில் அதோட வாரண்டி பீரியட் இந்த பீரியட் முடிஞ்சிருச்சுட்டான். ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் முடிஞ்சிருச்சுட்டான். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம், ஆபத்தானவர்கள். பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனை வந்து தவிர்க்கிறதுக்கு முக்கால்வாசி இந்த ஃபர்னிச்சர்ஸு கார்டில் வாங்குறீங்க, எதில் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆன்லைனில் வாங்கிடாதீங்க ப்ளீஸ். நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதாவது நல்ல அனுபவம் இல்லை, அதனால தான் ரொம்ப வருத்தம். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் இருக்குது. ப்ரோ, முன்னெல்லாம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு, பொருள் வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க ரொம்ப அதிகமாக. அதுவும் ஸ்னாப்டீலில் வாங்குறதா இருந்தால் பேரில் மட்டும்தான் டீல் இருக்கும், அம்போன்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ண பொருள் ஒன்றா இருக்கும், வந்தது வேறையாக இருக்கும். யாராவது கிளிப் ஆர்டர் பண்ணுவாங்க, வரது ரிப்பன் வரும். ரிப்பன் ஆர்டர் பண்ணால் பென்சில் வரும். என்ன தான்டா நீ ஒரு முடிவில் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஃபோன் ஆர்டர் பண்ணால் அதோட கேஸ் வரும். மொத்தம் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் எதில் வாங்கினாலும் சரி, கிரெடிட் கார்டில் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் வாங்க போகிற பொருளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, தெரியாமல் வாங்கிவிட்டு நாளைக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இந்த ப்ராசஸிங் ஃபீ, அப்புறம் சொல்ல முடியாது இஎம்ஐ, நீங்கள் சண்டை போட்டு ஒரு மாதம் ஆகிடும். ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐயே பிடிச்சிருவோம், ஆனால் நீங்கள் பொருளே வேணாம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த பணம் எப்படி ரிட்டர்ன் வாங்குறதுன்னு தெரியாது. இதுவும் அப்படி தான். பஜாஜ்லேயும் அப்படி தான். பஜாஜில் வந்து ஒரு ஷூ கடை, அடிடாய் ஷூ கடை. நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தான் நம்மளோட பின்னு தெரியாது. அந்த கடைக்காரன் 30,000 ரூபாய்க்கு ஷூ எல்லாம் எதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கார்டு இருக்கா சார்? நான் கார்டு இருக்குன்னு கார்டு எடுத்து காமிச்சிட்டேன். இது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்கிட்ட. எதுக்கே கேட்குற? இல்லை சார், உங்களுடைய இது இருந்தால் கொடுங்க, லைசன்ஸ் இருந்தால் கொடுங்க. லைசன்ஸுக்கு வாங்கினேன். லைசன்ஸில் என்னோடய டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இப்போ அவனே பின்னை போட்டு அவனே அந்த டேட் ஆஃப் பர்த் தான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் தான் வந்து அதோட பின்னு போட்டு கொடுத்துட்டான். 30,000 ரூபா ஸ்வைப் பண்ணிட்டாங்க பஜாஜ் கார்டிலேருந்து. எனக்கு ஒரு அந்த டேட் ஆஃப் பர்த் பின்கோடு போட்டோன்னா நமக்கு ஓடிபி கூட வராது. அப்போ 12 மாதம் 0 காஸ்ட் இஎம்ஐ 2000 சில்லரை ஏதோ பே பண்ணணும் அப்படின்ட்டு 30,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் போய் சண்டை போட்டு அந்த பாஸை நான் வாங்குறதுக்குள்ளே 3 மாதம் இஎம்ஐ கட்டியிருக்கேன். கட்டினதெல்லாம் அந்த கட்டின காசெல்லாம் திரும்பி எனக்கு வந்துருச்சு. அந்த பில்லை அவன் கேன்சல் பண்ணிட்டான். மவுண்ட் ரோட்டில் ஒரு பஜாஜோட ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு பெரிய டவர் ஒன்று ரைட் சைடில், அந்த இதுக்கு எதிர்க்க டிவிஎஸ். அந்த அங்கே போய் கிட்டத்தட்ட 6-7 தடவை அலைஞ்சு எனக்கு காசு ரிட்டர்ன் வந்துச்சு. அலைஞ்ச நேரம், அதுக்காக செலவு பண்ண பெட்ரோல் இது. அதாவது என்னென்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த பஜாஜ் கார்டு இந்த மாதிரி கார்டில் இருக்கும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இதுன்னு கேட்டாங்கன்னா அதுதான் பாஸ்வேர்டுங்கிறதே நமக்கு தெரியாது, ஆனால் விற்கிறவனுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஆஃப்லைனில் கூட பிரச்சனைகள் இருக்குது.
டேப் டு பே கூட கேட்பீங்க இல்லையா, டப்புன்னு பண்ணிடலாம். சரிங்க, மொத்தம் வந்து இந்த கடன் அட்டை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரியா, ஆஸ் அ பூமர் அங்கிள் எங்களோட அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் நாங்கள்லாம் சேர்த்து வச்சு தான் வாங்குவோம். ஆமாம், மேக்ஸிமம் இஎம்ஐலாம் போகிறது இப்போ ரொம்ப பயமாக தான் ப்ரோ. இப்போ இஎம்ஐ நான் என்னுடைய முதல் நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கினதெல்லாம் என்னோடய ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்கியிருப்பேன். வீட்டில் தான் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஃபுல் பேமெண்ட் சேர்த்து வச்சு நீ ஃபுல் பேமெண்ட் கொடுத்து இது வாங்குறத நகை வாங்கி வச்சுருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும்னு அப்போ சொன்னாங்க. ஸோ 27,000 நகை நான் இப்போது 2002 6600 அப்போல்லாம் ஒரு பவுனே 3000 3200 தான். 10 வாங்கியிருந்தாருன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வாங்கியிருக்கலாம். 1200 இன்றைக்கி 6600 இன்றைக்கும் அதோட வேல்யூ இருக்குது. 6600க்கு வேல்யூ இல்லை. ஆமாம், அப்படி சொல்ல வரீங்க அதானே. ஆனால் இதுக்கு வந்து எனக்கு என் மைண்டில் எப்படி தெரியுமா ப்ரோ, 2 ஆங்கிளில் நான் யோசிப்பேன் எப்பயுமே. அப்போது நீங்கள் அந்த டிவைஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும் தெரியுமா, அதை என்னத்தை கொடுத்து வாங்குறது? ஆமாம், அது வாங்காது. அந்த அனுபவங்கிறது வந்து கிடைக்காது. நான் கொஞ்சம் தேவை அந்த 2 ஆங்கிள் நீங்களே அது இதுதான் நீங்களே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ரொம்ப ஆழமாக கேட்டிங்கன்னு வைங்க, சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. ஆமாங்க, அதெல்லாம் பார்த்துப்பான். சரி, இல்லை இப்போ ஆக்சுவலாக என்னென்ன ப்ரோ, நிறைய ஆஸ்பெக்டில் யோசிச்சிருக்கேன். எங்கள் அப்பா கூட தான் என்ன சொன்னாங்கன்னா, பிசி அந்த டைமில் வந்து சரி நம்ம வீட்டில் பிசி இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, பசங்களும் ஏதாவது தெரிஞ்சுப்பாங்களேன்னு சொல்லி வாங்குறாங்க. அதே டைம் 1.5 கிரவுண்டு லேண்டும் அதே ரேட்டு தான். ஒரு பிசி என்ன ரேட்டோ அதே தான் 1.5 கிரவுண்டு லேண்டும். அதுக்காக இப்போ அப்படி யோசிச்சோன்னு வைங்களேன். ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா சொல்லலாம் 2 ஆங்கிள்லையும் நம்ம அதான் இதுதான் 2 ஆங்கிள்ங்கிற ஒரு ஆங்கிள் என்ன பேசலாம்னா, இப்போ அந்த லேண்ட் இருந்ததுன்னா அது எங்கேயாவது நீங்கள் நல்ல ஒரு ஜிஎஸ்டி சைடோ இல்லாட்டி இந்த பக்கம் 200 ஃபீட் ரோட்லேயே வாங்கியிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, நான் எனக்குள்ளே இருக்க மெமரி சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும். NFS 2ல் நானும் என் தங்கச்சியும் டியூல் பிளேயர் விளையாண்டுட்டு இருப்போம். அந்த வயசில் அதுதான் என்னவோ பெரிய உச்சமாட்டம் இருந்தது. ஆமாம், நிச்சயமாக. அது வந்து இன்றைக்குமே கூட மொபைல் வாங்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய, இப்போ இஎம்ஐயில் கூட வாங்கிடலான்லாம் வாங்குறோம் இல்லையா. என்ன ஒன்றுனா அந்த டெக்னாலஜி ஒரு சில விஷயங்கள் அதில் இருந்தவங்க அதை தான் வாங்கணும்னு நமக்கு தோணும். ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ, 1100 மெசேஜ் அனுப்புனதே இன்னும் எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு நினைவாக இருக்கும். கட்டாயம் நம்ம எது கூட இன்டராக்ட் பண்ணாலும் ஆமாம் அதில் ஒரு எமோஷன், அதாவது மெமரிஸ் பிரிங்ஸ் யூ எமோஷன். ஆமாம், ஸோ அந்த மெமரி பாசிட்டிவாக இருந்ததுன்னா எமோஷன் வரும், நெகட்டிவாக இருந்தால் லூஸ் மோஷன் தான் வரும். வெரி குட். சரியா? ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவ் மெமரிஸ் எங்கே வரும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது பாசிட்டிவ் மெமரிஸ். இது எதுக்கான ப்ரமோஷன்னா, இந்த லூஸ் மோஷனுக்கு அப்புறமா அந்த ப்ரமோஷன் என்னென்னா ஏமாந்துராதிக்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஒரு பூமராக எங்களால் முடிஞ்சது. கண்டிப்பாக. ஸோ அதுதான் இப்போ இது எதுக்காக இன்னொரு வகையில் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் கூட அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாதுன்னு சொல்லி அதை வேறு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய எக்கானமிஸ்ட் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ அது வேறு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஃபேக்ட் இருக்குது. இதை வந்து போனார்னாலே ஒரு வீடியோவில் சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம எஸ்வி பேக்கரி வரைக்கும் போவோமே, எத்தனை தடவை போயிருப்போம், எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்க, இல்லாட்டி நான் போய்ட்டு எங்கேயாவது போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தேன்னா இந்நேரம் வந்து அது மெச்சூர் ஆகி ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும்ல. எதுக்கு எஸ்வி பேக்கரியில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க? சரி, ஓகே. அதான் இந்த மாதிரி நரேட்டிவ் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏன் அங்கே போனீங்க, அந்த காசை நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுது. பட் அகைன் அதுவும் ஒரு மெமரி தான். காமேஷ் ப்ரோட நான் அங்கே போனேன், ஒரு 4 வருஷம் கழிச்சு கூட நான் இப்போ அந்த ஒரு செல்ஃபி எடுத்துருப்பேன் வைங்களா, உங்களோட கோனைஸ் நக்கிட்டு இருப்போம் வைங்க. கூகுளுக்கு வந்து அப்போ திடீர்னு சொல்லும் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் 2 பேரும் கோனைஸ் நக்கினீங்க அப்படின்னு சொல்லும். அப்போ பார்க்க போனால் என்ன இருக்கும், இங்கே நரைச்ச முடியும், அப்போ ரொம்ப அதிகமாக நரைச்சிருக்கும். SRK பார்த்தீங்கன்னா என் நேரம் ஒரு பெரிய ஆக்டர் ஆகி ஒரு பெரிய ஆங்கர் ஆகி எங்கேயோ போயிருந்திருப்பான். துணிகாய் அவன் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு BMW லேம்போகினிலையோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து அந்த மெமரியை பார்ப்போம். சரி, இப்படி SRK கூடலாம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமே, இனிமேல் நம்ம SRK மீட் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் என்ன சொல்கிறது இதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களாம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா, எனக்கு வாங்கி தரேன்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒன்று நான் இப்போ அதுதான் சொல்ல வரேன். ஐஸ்கிரீம் கம்பெனியாக வந்துதாங்க. அப்படியா? ஆமாம். எஸ்வியில் வர எஸ்ஏ அவர் தானா? நீங்கள் வேறு எல்லாரும் ஷாருக் கானே SRKயால் தான் ஃபார்ம் ஆனானா பாருங்களேன். ஆமாம், இதெல்லாம் எடிட் பண்ணிடுவாங்க. அப்படி எடிட் பண்ணியிருந்தானா பிச்சு விடுவோம் பிச்சு. சரிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, காமேஷ், பார்க்கலாம். பாய். வரட்டா.